அரசன் என்ற தோரணையில் எருசலேம் நகரம் நுழைந்தது முதல் தருணம் பார்த்து கொண்டிருந்து திருவிழா நேரத்திலே திரளாய் மக்கள் கூடும் வேலைதான் என் திறனையும் வெளிப்படுத்த சரியான சமயம் என்று இதை செய்திருக்கலாம். இது தவறேதும் இருக்கிறதா? தன் தலைவனாக அரசனாக புகழப்பட வேண்டும், மக்கள் என் பின் அணிதிரள வேண்டும் என்று என் சீடர் நினைத்ததில் தவறேதும் இருக்கிறதா? நீயே சொல் என் சகோதரனே, சகோதரியே, தவறேதும் இருக்கிறதா? ஆம், ஒரு பெருந்தவறு இருக்கிறது. நான் மணமகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட வேண்டும், பாடுகள் பட்டு சிலுவையில் கொல்லப்பட வேண்டும், இதுவே இறை தந்தையின் திட்டம் என்று பல முறை எடுத்து கூறிய போதெல்லாம் என் சீடர்கள் புரிந்து கொள்ள சிரமப்பட்டார்கள். ஆனால் யூதாசோ அதை புரிந்து கொள்ள மட்டுமல்ல, அப்படி ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் தயாராயில்லை. பாடுகளின் பாதையில் எனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது, அவ்வாறே நான் செயல்படுவேன். இறை சித்தம் எதுவாயிருப்பினும் எனக்கு கவலை இல்லை என்று எண்ணிவிட்டான் உலகம் போகிற போக்குக்கு. அரசியலில் இருந்த ஆதாயம் யூத இனத்தார் அனைவரும் அணி சேருகின்ற விழா சமயம் என பல்வேறு சந்தர்ப்பங்களால் கவரப்பட்டு தவறான கணக்கு போட்டுவிட்டான்.